இது மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு வாசல் கூட்டி சாணி தெளிச்சு வச்சிருந்தா காஞ்சதுக்கப்புறம் கோலம் போடலான்ட்டு இந்த கோலத்துக்கு இந்த பில்டப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருந்தேன், கடவுளே என்ன மன்னிச்சிட்டு நான் 7 மணிக்கு தான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. அந்த வாசல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு தான் அந்த நல்ல பழக்கம் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுவிட்டு உள்ளே வந்துட்டேன். நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இட்லிக்கு. ஆனால் இட்லி வந்துட்டு பஞ்சு போல் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ என் வீட்டுக்கார் பார்த்தாரேன். அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணேன். ஆனால் இட்லி மட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அரிசி ஊற வைக்கும் போது உளுந்து அதே டைம் தான் நம்ம ஊற வச்சிருவோம். ஏன்னா அது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுட்டு அது மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உளுந்து ஊற வச்சா போதும். அப்போ மாவு அரைச்சோம்னாவே போதும், நல்லா வந்துடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தண்ணி வச்சுட்டு உடனே இட்லி ஊற்றி வைப்போம். ஆனால் அப்படி பண்ணாமல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சோம்னா நல்லா பஞ்சு போல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாரியே செஞ்சு ஆனால்